ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கான தாள்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். 2026 ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதம் கிரக ரீதியாக அறிவியல் ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏன்னா இந்த மாதம் ஸ்டார்ட்ல ஆன முதலேயே இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் நடந்தது. அதுக்கப்புறமா மிகப்பெரிய கிரக பயிற்சியான சனி பயிற்சி நடந்தது. இந்த மாதிரி இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் இருக்குது. அதனாலேயே இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாளானது இப்போது நெருங்கிட்டு வருது. ஸோ என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா மார்ச்சுடைய 18 அன்றைக்கி தான் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையுடைய நேரம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரமானது மாறுது. அந்த நேரம் என்ன நேரம் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நேரங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இந்த அமாவாசை நல்ல ஒரு அமாவாசைங்கிறதுனால செல்வம் அதிகரிக்க ஒரு ஆன்மீக பரிகாரமும் செய்யணும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பலன்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கும்பம் ராசி அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை அடைவதற்காக தொடர்ந்து போராடி வரக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி அமாவாசை யோகமாக இருக்க போது. ராசியை விட்டு சனி பகவான் விலகி இருப்பதால் முயற்சியில் இருந்த தடைகள் விலகும். மந்தமான நிலையானது மாறும். ஜென்ம ராசிக்குள்ள கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் துணிச்சலாக செயல்படுவீங்க. இதுவரை உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கி வந்த பிரச்சனைகள் விலகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் குரு மங்கள யோகம் உங்கள் செல்வாக்க உயர்த்தும். திருமண வயதினருக்கு கூட வரன் வரும். குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தாள்கள் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் மொத்தமாக விலகும். முதலீட்டுக்கேற்ற லாபமானது உண்டாகும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகள் நீண்ட நாள் கனவு நனவாகும். சிலருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலை இந்த டைம் உருவாகும். பெண்களுக்கு கூட குடும்பத்தில் மரியாதையும் பொறுப்பும் கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமானது இருக்கும். உயர்கல்விக்குரிய வாய்ப்பு உருவாகுங்க. ஸோ அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்வில் உச்சத்தை எட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பங்குனி அமாவாசையிலிருந்து யோகமாக இருக்க போது. ராசிக்குள் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 2வது இடத்திற்கு சென்று விட்டதால் முன்பு போன்ற நெருக்கடிகள் இப்போது இருக்காது. வேகமாக செயல்பட்டு விரும்பியதை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். இந்த நேரத்தில் பாகிஸ்தானம் பலமடைவதால் கடந்த கால நெருக்கடிகள் விலகும். ஞானகாரகன் குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் உங்கள் அந்தஸ்து உயரும். எந்த ஒன்றிலுமே போராட்டமாக இருந்த நிலம் மாறும். பெரியோருடைய ஆதரவு தெய்வ அருள் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான நிலை உண்டாகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். பொன்பொருளானது சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும். சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கை அவசியம். வாழ்க்கை துணையை அரிசரிசு செல்வது நன்மையாகும். பணியிடத்தில் உங்கள் குடும்ப ரகசியங்களை யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம். பெண்களுக்கு கூட இந்த டைம் யோகமாக இருக்க போது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடம் முடிவிற்கு வரும். முதியவர்கள் கடந்த காலங்கள் அனுபவித்து வந்த சங்கடங்கள் இப்போ அமாவாசையில் மாறும்.
உடல்நிலை சீராகும், ஆரோக்கியமாக நடைபோட முடியும். விவசாயிகளுக்கு மனதில் நிம்மதி உண்டாகும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சதயமில் பிறந்த கும்பராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. மற்றவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி அமாவாசை யோகமாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தை உண்மையாக போகிறது. இதுவரை தடைப்பட்ட வேலைகள் இனி நடந்தேறும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். வியாபாரத்தில் லாபம் இல்லை, போட்ட முதலீட்டை திரும்பவும் எடுக்க முடியவில்லை என்று வருந்தி கொண்டிருந்தவர்கள் மனமகிழும் வகையில் இக்காலம் யோகமான காலமாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். சுயதொழில் செய்பவர்களுக்கு விற்பனை உயரும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நீண்ட காலமாக முயற்சித்து திருமணம் முடியாமல் இருந்தவர்களுக்கு தகுதியான வரன் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். ஸோ புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கும்பம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ செல்வம் வளம் அதிகரிக்க பங்குனி அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கும்பம் ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறப்பான நாளாக திகழக்கூடியது. பங்குனி அமாவாசையில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மை உண்டாகும். மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக சொல்லப்படுது. எந்த இடத்துல வாசனை நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் அருள் இருக்கும் என்று கூறப்படுது. அதுலேயும் குறிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக சொல்லப்படுது. இந்த 3 பொருட்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த பங்குனி அமாவாசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 பொருட்களையும் ஒரு சேர மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இவை 3ஐயும் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்குலையோ போட்டு வைக்கணும். அன்றைக்கி முழுவதும் அது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும். அல்லது பர்ஸில் கூட போட்டு வைக்கலாம். அதை அப்படியே வைக்கணும், மூட்டையாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பச்சை கற்பூரம் காற்றுல கரைந்து விடும். ஏலக்காய், கிராம்பு மட்டும் அப்படியே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யணுங்கிறது சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் இந்த முறையில் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் உங்கள் ராசிக்கு விரைவில் உங்களை பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது. அதனால் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்கள். ஏன் இதை நான் இதில் செய்ய சொல்கிறேன்னா, பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமாக கருதப்படுது. இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது. அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக இருப்பது செல்வ வளம் தான். அது அதிகரிப்பதற்காக தான் இந்த வீடியோவில் இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.